ஆமை, ஆங்கிலத்தில் டார்டாய்ஸ் என்பார்கள், டர்ட்டில் என்றும் சொல்வார்கள். ஆமை அவதாரமாக விஷ்ணு எடுத்ததாக ஒரு கதையும் இருக்கிறது. ஆமை ஒரு நண்பர் மகாலிங்கம் என்பவர், அவர் ஒரு சொன்ன கதை தான். அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமடா 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 அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இன்னொருத்தருக்கு எரிச்சல் ஆயிட்டுது. எப்போ பார்த்தாலும் ஆமடா ஆமடான்னு ஆமையை பற்றியே சொல்கிறிய அப்படின்னு அவர் சொன்னார். அடே முட்டாளே, ஆமாண்டாங்கிறதுக்கு பதிலாக சுருக்கி ஆமடா ஆமடான்னு சொன்னேன். அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அவர் என்னுடன் பள்ளிக்கூடத்தில் படித்தவர். என்னுடைய கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவங்குடி என்ற இடத்தில்தான், மகாலிங்கம் தான். நாங்கள் அந்த பள்ளி நாட்களில் 6வதிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை சைக்கிளில் சென்று போவோம் வருவோம். மயிலாடுதுறையில் அந்த பஸ்ஸு திரும்பக்கூடிய இடம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் நின்று வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் சைக்கிளில் போவோம். எங்கூட வந்து நான் வருவேன், என்னுடைய அண்ணன் வருவார், மகாலிங்கம் வருவார், அதுக்கப்புறம் சீதாராமன் ஒருத்தர், எல்லோரும் வருவோம். இன்னும் புருஷோத்தமன்கிற கூட ஒருத்தர், அவரும் அப்புறமா வந்து சேர்ந்துக்கிட்டார். பலர் வருவார்கள், நடந்து வருவார்கள். நான் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் நடந்து தான் போனேன். 10ஆம் வகுப்புக்கு பிறகு தான் எனக்கு சைக்கிளே கிடைத்தது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஆமை பலர் அதை கொன்று சாப்பிடுகிறார்கள். ஒரு யூடியூபர், தஞ்சாவூர்காரர், அவர் வந்து ஆப்பிரிக்கா நாடுகளில் டான்சானியா, நைஜீரியா, இன்னும் பல இடங்களில் அவர் போயிட்டு வந்து ஆமை கிராமத்துக்கு தான் போவார், வேறு எங்கேயும் போக மாட்டார். கிராமத்தில் போயிட்டு அவங்களோட பேசி அவங்க வீடு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றாங்க பார்த்துட்டு, அப்போ அவர் சொன்னார், ஆமையை வந்து அவங்க வந்து அதை கொன்று அதை வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நிகழ்ச்சி. ரெண்டாவது, நான் இந்த இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸில் வேலை பார்த்த பொழுது மணலியில் ஒரு தொடர்ந்து மழை. அப்பொழுது இந்த ஆமையெல்லாம் என்னாவது ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிடுது, அங்கே உள்ள முடியாமல். அப்படியே சின்ன சின்ன குஞ்சுங்க, பொடுசான குஞ்சுங்க என்ன அப்படியே ரோட்டில் அப்படியே நகர்ந்து போகுது அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஆமை குஞ்சுகள் தான். நிறையா போச்சு, பலவிதமான குஞ்சுகள் போச்சு. இந்த ஆமையை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 200 வருஷத்துலேருந்து 500 வருஷம் வரையும் அது வந்து வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது தரையிலையும் வாழும், தண்ணீர்லேயும் வாழும். அது 2 விதமாகவும் அது வாழ முடியும். அதனால்தான் அதை இப்படி சொல்வார்கள், நீரிலும் வாழ்வும் நிலத்திலும் வாழக்கூடிய பறவைகள் பல இருந்தாலும் இந்த ஆமை எல்லோரும் குறிப்பிட்டு சொல்வார்கள். ஆதலினால் ஆமையை பற்றி ஒரு அவதாரம், அது கோயில் கூட இருக்கிறது. நம்ம ஆந்திராவிலே ஒரு கோயில் இருக்கிறது. ஆமையை போல வைத்து ஒரு மனிதன் தலையை வைத்திருப்பது போல அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது நலகொண்டாவோ ஏதோ ஒரு இடம் வந்து ஞாபகம் சரியாக இல்லை. அது திருப்பதி போகும் வழியில் பார்க்கலாம். இப்படியெல்லாம் இந்த ஆமையை பற்றி பல தகவல்கள் இருக்கிறது. சுவையாகவும் இருக்கும் அந்த செய்திகள் எல்லாம். எனவே நீங்களும் ஆமையை பார்த்தால் இந்த கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்காவது நீங்கள் பதிவிடலாம், பகிரலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.